தமிழ் ஜோதியம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம துலா ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அதான் பார்க்க போறாங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களோட 6ஆம் இடத்துல வலுத்து வக்கரமாய் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. கூட யார் யார் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 4, 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க, புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இவங்க எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து கூட உங்களோட 16ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உட்கார்ந்துருக்காரு. ஸோ 5 பிளானட் உங்களோட 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட 8வது வீட்டில் குரு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களோட 9வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்களோட 12வது வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வலுத்து உங்களோட 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் வக்கரம் அடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. வக்கரம் அடைஞ்சு எப்போ அவர் நிவர்த்தி ஆறாருன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. உங்களோட லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறையிறது அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் சிறப்பு கிடையாதுங்க. இதனால என்ன ஆகும்னா, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அன்வான்டான திங்கிங் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய எதிரிகள் சம்பந்தமான ஒரு பயம், கடன் சம்பந்தமான ஒரு சின்ன பயம், சின்ன சின்ன பிரச்சனைகள் சம்பந்தமான பயம், இதெல்லாம் மண்டையில் ஓடிட்டு இருக்குங்க. மெயினாக வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாராவது உங்களோட எதிரிகள் கூட இருப்பாங்களா, அவங்க யாராவது உங்களை கவுத்துருவாங்களா, உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட உங்களை பற்றி தப்பான விஷயத்த கொண்டு போய் கொடுத்துருவாங்களா, வேலை பறி போயிடுமோ, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளால் பிரச்சனைகள் வருமோ, நம்மளோட செய்கைகளால் பிரச்சனை வருமோ அப்படின்னு இந்த மாதிரியான தேவையில்லாத குழப்பங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கடன் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள், நம்ம கடன் அடைக்க முடியுமா, இல்லை புதுசாக கடன் வாங்குவோமா, வேலை தொழில் சம்மந்தமாக நம்ம ஏதாவது கடன் வாங்கலாமா, தொழிலை இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாமா, புதுசாக இந்த தொழில் பண்ணலாமா, எதுக்கு இவங்கள்ட்ட நம்ம வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும், ஒரு புது தொழில் கடனை வாங்கி நம்ம ஆரம்பித்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம், அதாவது உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய வருமானத்தை பற்றியும் உங்களுடைய வாக்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையிலங்கிற விஷயத்தை பற்றியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட 9ஆம் இடத்துல அவர் மாத ஆரம்பத்தில் இருந்தாலும் 10வது இடத்துக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி மாறிடுறாங்க. மாறுறது மட்டும் இல்லைங்க, அங்கே நீச்சமாயி உட்காராருங்க. ஸோ அதனால உங்களோட வார்த்தைகளில் கோபம் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்க. வார்த்தைகளால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. தேவையில்லாத வார்த்தைகளை வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்ககிட்டயோ, உங்கள் மேலதிகாரிகள்கிட்டயோ, இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்ககிட்டயோ, இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவங்களோட பார்ட்னர்கிட்டயோ, உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மற்ற உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்காங்க. ரொம்ப காரமாக அடுத்தவங்களோட மனசை தைக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியங்க. இந்த செவ்வாய் 10ல் போய் நீச்சம் அடையும்போது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குறிக்கிங்க. வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அன்வான்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பிரச்சனைகளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ அதனால் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் செய்யுங்க. முடிந்தால் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாகி அங்கே 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அடுத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, மேலே அவன் எப்படி பண்ணாதே இவர் எப்படி பண்ணுறாரு தெரியுமான தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, அன்வான்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு முடிஞ்சால் மௌன விரதமாக வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமங்க. அதே மாதிரி உங்களோட வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் எங்கள் 10ஆம் இடத்துல நீச்சமாக உட்கார்ந்துருந்தா கூட வருமானம் திடீர்னு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. யாருக்கிட்டையாவது கொடுத்துருந்த பணம் திரும்ப வரத்துக்கோ, வருமானத்தில் திடீர்னு ஒரு உயர்வு வரத்துக்கோ, இல்லை ஆஃபீஸில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு தேங்கி போயிருக்கிற பணம் ஏதோ ஒன்று உங்களுக்கு வரத்துக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. என்னென்னா 6ஆம் இடத்துல அதாவது உங்களோட சுக்கிரன் வலுத்து போய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்க வரத்துக்கான வாய்ப்புகள் அதை பின்னாடி பார்ப்போம். உங்களோட 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய இளைய சகோதர ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 3ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். குரு உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தை இயக்கக்கூடியவருங்க. அவர் போய் 8ஆம் இடத்துல மறைகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தைரியம், திடீர்னு வரக்கூடிய ஒரு வீரியம் உங்களோட வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களுக்கு தொழில் இடத்துலையோ சின்ன மாற்றங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இளைய சகோதரத்து கூட சின்ன சின்ன வம்பு சண்டைகள் வரத்துக்கான, வாக்குவாதங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் தைரியத்தில் ஒரு குருட்டு தைரியம் வரத்துக்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியான சனி. 4ஆம் இடம்னா எதை சொல்லுவாங்க? வண்டி, வீடு, வாகனம், சுகம், அம்மா, இது சம்பந்தப்பட்ட இடம் சொல்லுவோம். இந்த சனி வந்து மார்ச் 29ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு எங்க உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. மார்ச் 29க்கு அப்புறம் சனி 6ஆம் இடத்துக்கு போயிடுறது. 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறதுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு பெயர்ச்சின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ அம்மாவுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள், அம்மாவுக்கு தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 6ஆம் இடம் வந்து சின்ன விஷயம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதா வந்து போறதுக்கான வாய்ப்புகள். வண்டி, வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சின்ன சின்ன தடங்கல்கள், வண்டி சின்னதா எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை வண்டி ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு வண்டிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுக்கு பரிகாரமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வண்டியில சின்னதா ஒரு டயர் சேஞ்ச் பண்றது, வண்டியை ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு வர்றது, நீங்களே செலவை நீங்க ஜாஸ்தி பண்ணி ஒரு சின்னதா ஒரு கடனை வாங்கியோ ஏதோ ஒன்று வாங்கியோ அதை நீங்க வண்டிக்கு சர்வீஸ் பண்ணி வீட்டில் ஒரு சின்ன ஆல்டர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சனியோட தாக்கம் குறையுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற போது சின்ன அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்அப் பண்ணுறது, ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி ப்ரிகாஷனாக என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை எரேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அம்மாவுக்கு வரக்கூடிய தாக்கம் குறையும். வீடு சம்மந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள்லாம் குறையும். வண்டி பெருசாக ஆக்சிடென்ட் ஆகாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனியும் 6ஆம் இடத்துல தான் இருக்குது. 5ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனசு, காதல், குலதெய்வம், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து 5ஆம் இடம் பிடிக்கிறதுங்க. அவரும் 6ஆம் இடத்துக்கு போறது நல்லது கிடையாதுங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா மனசு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன அழுத்தம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளோட சின்ன சின்ன உரசல்கள் வந்து திரும்ப அது நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி 6ல் இருக்கிறது நல்லதுங்க. ஜென்ரலா ஒரு ஜாதகத்தில் சனி 6, 3, 6, 11 இருக்கிற விசேஷமான இடம்னு சொல்லுவோம். ஸோ அதனால சனி ஒரு பாவியா 6ஆம் இடத்துல நடக்குது. உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து ஒரு 6ஆம் இடத்துக்கு போறதுனால குழந்தைகளுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து அப்புறம் நார்மல் ஆகும். குழந்தைகள் விஷயமா ஏதாவது ஒரு சின்ன உங்களுக்கு அழுத்தம் வந்து அது நார்மல் ஆகும். அதே மாதிரி குழந்தைகள் வந்து மார்க் கம்மியா வாங்கி அது அப்புறம் வந்து ஜாஸ்தி இப்போ ஒரு படிக்கிறத கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதே மாதிரி காதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க துலா ராசிக்காரர்கள்னா சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வரக்கூடிய பிரச்சனைகள் நல்ல விஷயமா தான் வந்து உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. காதலில் உரத்தல்கள்லாம் வந்து அது நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. பூர்வீகம் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கோயிலுக்கு போகும்போது ஒரு சின்னதா பிரச்சனைகள் வராமல் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து குரு வீட்டில இருந்து 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பரிவர்த்தனைங்கிறது ஒரு பெரிய யோகம். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. அதாவது அதிகமா உங்களுக்கு பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள், அது சம்பந்த எண்ணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புது புது யுக்திகள் தோன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ராகு அங்க பிரம்மாண்டமா உட்கார்ந்து இருக்கிறான், சுக்கிரனும் அங்க வலுத்து உட்கார்ந்து இருக்கிறான். அப்படிங்கிறதுனால கடன் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதாவது வந்து மீட்கப்பட வேண்டிய நகைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மீட்டு புதுசா அடகு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. புது நகைகள், தங்க அணிகலன்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. மெயினா கடன் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அகலக்கால் வைக்கிறது கொஞ்சம் வேண்டாங்க, சரியான. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பிளானட் போய் உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது வந்து கடன் உங்களுக்கு கிடைச்சாலும் அது சரியான விஷயத்துல போய் முடியாதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்டா உங்களோட ஜாதக கட்டம் நல்லா இருக்கு, தசாபுக்தி நல்லா இருக்கு அப்படின்னா கடனை வாங்கி உங்க பிசினஸை அபிவிருத்தி பண்ணலாங்க. அப்படி இல்லைன்னா அதை ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. உங்க ஜாதகத்தை நியர்பை அஸ்ட்ராலஜர்கிட்டயோ இல்லை எனக்கோ கீழே அனுப்பிச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி ஏதாவது பரிகாரம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பண்ணிட்டு அதை நீங்க கையில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் வராமல் இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலையும் 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலையும் மாறும்போது என்னன்னா எதிரிகள் வந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நீங்க தொழில் பண்ற இடத்துலையும் சரி, உங்களுக்கு எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து அவங்களாம் உங்க கண்ணு முன்னாடி நிற்க முடியாம தெரிச்சு ஓடிடுவாங்க. எவ்வளவு பெரிய குழப்பங்கள் 6ஆம் அதிபதி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 பிளானட் உட்காந்து நிறைய குழப்பங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் கடைசியில ஜெயிக்கிறது வந்து நீங்களா தான் இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல குழப்பங்கள் வந்து உங்க வேலையே போகக்கூடிய சுச்சுவேஷன் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி கடைசியில நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் வலுத்து காணப்பட்டாலும் உங்களை விட்டு தெரிச்சு அவங்க எல்லாமே ஓடுவாங்களோ, உங்க முன்னாடி வந்து நெஞ்சு நிமிர்ந்து அவங்களால நிற்கிறதோ உங்களை வந்து கீழே போட்டு அழுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸோ இல்லாம போறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கடைசி வெற்றி உங்களுக்காக மட்டுமே தான் இருக்கும். 6ஆம் இடத்துல போய் தனி உட்கார்றது அப்படிங்கிறது எதிரிகள் விழுவான், கடன் அழியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரூலுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கடன்கள் இருந்தால் கடன்கள்லாம் அழியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி உங்களோட 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல மாச ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா
செவ்வாய் நீச்சமாய் உட்கார்ந்துருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதி, அதாவது 13ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து அந்த இடத்துல உட்காருவாங்க. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட லாபாதிபதியாக அங்கே போய் உட்காரும்போது யாராவது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகி ரெக்கவர் ஆகிறதுக்கான பார்த்துபடி ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் ஏதாவது தடைகள் கிடைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு கல்யாண அமைப்பெல்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. சூரியன் அந்த இடத்துல வலுத்து உட்காரும்போது நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்ததுன்னா அந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி அவங்களோட 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது தீராத பிரச்சனைகள், தீராத கடன், தீராத நோய், வம்பு வழக்கு, கோர்ட்டல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல் மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு, திடீர்னு ஒரு வருமானம், திடீர்னு ஒரு இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா 100% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. உங்கள் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்று உங்களோட 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. 9ஆம் இடங்க தந்தையை பற்றி பேச பிடிக்கக்கூடிய இடங்க. ஸோ அந்த தந்தைக்கான உரத்தை உங்களுக்கும் ஒரு சின்ன உரத்தல் வரதுக்கோ, தந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகிறதுக்கோ, தந்தைக்கு அலைச்சல் அதிகமாகிறதுக்கோ, வாக்குவாதத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குட்டி குட்டியாக வரதுக்கான வாய்ப்புகள், நீ பெரிய அழுத்தமான ஒரு கிடையாது, சின்ன சின்னதாக வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. புதன் வந்து 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்காரு. 7ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி அடையும் போது அந்த பிரச்சனையும் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு. நீச்ச பங்க ராஜ்யம் தான் அங்கே வாங்குறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகுங்க. அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத அழுத்தம், தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவானாலும் உங்களுக்கு அது உங்கள் வார்த்தைகளால் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக ஒழிய தானாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படியே உருவானாலும் கடைசியில் வந்து வெல்றது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களோட 11ஆம் அதிபதி மாத ஆரம்பம் 13 தேதி வரைக்கும் உங்களோட 6ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார். அதாவது மூத்த சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன மன உறுதல்கள் வந்தாலும் உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் அது ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. உங்களோட ப்ரமோஷன்லேயே வருமான தடையோ உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் இருந்தாலும் 14ஆம் தேதியிலேருந்து அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் வெளிநாட்டு யோகத்தையும், அடிக்கடி நீங்கள் வெளியூர், வெளிநாடு, மாநிலங்கள் பயணம் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உங்களோட 6ஆம் இடத்துலேருந்து உங்களோட 12ஆம் இடத்தை 5 பிளானட் பார்க்குறாங்க. யார் யாருன்னா சூரியன் பார்க்குறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு, ராகு பார்க்குறாரு. இவங்க 5 பேரும் 6ஆம் இடத்தை உங்கள் 12ஆம் இடம் விரயம் ஸ்தானம் மற்றும் அலைச்சல் தூக்கஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. அங்கே கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸோ அதனால திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கோ, வெளியூர் போகிறதுக்கோ, வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தூக்கமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், தூக்கங்கள் கம்மியாக இருந்ததுன்னா நல்ல தூக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விரயம், அதாவது விரயங்கள் நிறைய பண்ணாலும் அது சுப விரயமாக கேதுமாக உட்காந்து அது 6ஆம் வீடுங்கிறது குருவோட வீடாக போகிறதுனால சுப விரயமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களோட 8ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்ந்து இருந்து அங்கேருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 12ஆம் இடத்த விரயஸ்தானத்தை பார்க்குறாருனால விரயம் வந்து சுப விரயமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி குரு வந்து 2ஆம் இடத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு 2ஆம் அதிபதி நீச்சமாக போயிருந்தாலும் வருமானம் தடைப்பட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி குரு வந்து உங்களோட 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடங்க. ஸோ உங்களோட படிப்புல ஏதாவது சின்ன சின்ன என்ன ஓட்டங்கள், இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா என்ன ஓட்டங்கள் இருந்தாலும் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தாலும் குருவோட பார்வை 4ஆம் இடத்துல தான் கடைசியில் குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல இடத்த நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பும், நல்ல மார்க்கை பெறறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 6ஆம் இடத்துல உட்காந்து உங்களோட 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது தீராத பிரச்சனைகள், தீராத நோய், தீராத கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சனி பகவான் வந்து அழிப்பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை உடைத்தெறியத்துக்கான வழி அமைப்பு வந்து உங்கள் வாழ்க்கையில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நேராக உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். குருவும் அங்கே பார்க்கறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய விரயங்கள் சுப விரயமாக தான் மாறும். விரயத்துக்கு தகுந்த வருமானம் வரும். அதே மாதிரி நீங்கள் அலையிறது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் இதெல்லாம் நீங்கள் போகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா கன்வெர்ட் ஆகுது தான் வாய்ப்பு இருக்கு. அங்கேயே தனி தன்னோட 10ஆம் பார்வையாக உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரத்தோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கும் உங்களோட முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நீங்கள் சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவானை போய் ஒரு தீபம் போட்டு வணங்கி வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகுங்க. இது எல்லாமே உங்கள் ஜாதக அமைப்பை விட இந்த கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது எல்லாமே 40% 50% தான் பலிக்கும். ஸோ மெயினாக உங்கள் ஜாதக கட்டம் எப்படி இருக்குங்கிறது தான் மெயினாக விசேஷமான ஒரு விஷயம், பார்க்க வேண்டிய விஷயங்க. ஸோ உங்கள் ஜாதக கட்டத்தை உங்கள் நியர்பை அஸ்ட்ராலஜர்கிட்டையோ இல்லை கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க
தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் எந்தெந்த கோயிலுக்கு பண்ணால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்புகள் இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணலாமா விஷயத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல விஷயமா அதை கன்வெர்ட் ஆகும்போது வேலை மாற்றம் வந்து நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. அதுவும் நீங்கள் சூப்பராக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் துலா ராசிக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். போக போக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.